இங்கே ஒரு பெக்கர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு அதையும் கொடுத்துட்றா. எனக்கு இவ்வளோலாம் பத்தாது, இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, டெய்லியும் எனக்கு டீ குடிக்க வேணும் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணும் சரி நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுத்துட்றா. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அந்த பொண்ணோட அம்மா கூப்பிட்றாங்க. சைனீஸ் நியூ இயருக்கு உன் தங்கச்சியை அவனோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரா, நீயும் வந்துரு அப்படி சொல்லவும் ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாததுனால இவனை பாய் ஃப்ரெண்டை நடிக்க வரையான உனக்கு காசு தரேன் அப்படி சொல்லவும் காசு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவனுமே ஓகே சொல்லிடுறான். இப்போ அவன் வந்து பயங்கரமா டிப்டாப்பா ரெடி ஆகி ஒரு ஹேண்ட்ஸம் பாயா மாறிடுறான். ஹீரோயின் கிட்ட இப்போ கொஞ்சம் க்ளோஸா நடந்துக்கிறப்பவே ஹீரோயின் சொல்லிடுறாங்க, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனியோட ஜாம்பவானை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்காத அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க பேசிட்டு இருக்கப்பதான் அங்க இருக்க ஒரு பையன் இவன் ரொம்ப புவர் அப்படிங்கிறத அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடிவு பண்றான். இப்போ இவன் வந்து அவங்க கிட்ட எல்லாம் ப்ரூஃப் பண்றதுக்காக அவனோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்பதான் தெரியுது இவன் தான் அந்த ஃப்ளைஓவர் கம்பெனியோட பாஸ் அப்படிங்கிறது. இங்க அந்த பொண்ணுமே அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா.